நாளான தாமரை நாளாக தூங்கல் வாங்குனா ஆளான தாமரை நாளாக தூங்கல் வாங்குனா ஆளான தாமரை நாளாக தூங்கல் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ நான் எப்பவுமே இப்படி இருக்கணுங்க. அதுல சந்தோஷமா இருக்கணுங்க. ஆமா, நாட்டு எழுதி வாங்கிட்டீங்க. உன் அண்ணன் அண்ணி நிலைமை என்னாச்சு சொல்லு. அண்ணன் அண்ணனுக்கு நாட்டை விட்டு நாட்டை விட்டு ஒண்ணி ஒண்ணு போயிட்டாங்க. ஆமாடா, யார் சொன்னது? ஏங்க உன் அண்ணன் அண்ணி இந்த நாட்டுல இருக்கிறாங்க. மாணிக்கம் இருக்கிறாரு, மாணிக்கம் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவன் குடுத்துல ஆதரவு கொடுத்து மண்ணி 3 மாதம் விழாம இருந்தாங்களே, இப்ப அழகான ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கான். அண்ணன் அண்ணன் அடித்து நாட்டை விட்டு புரிஞ்சினாலும் நீண்ட நாட்கள் குழந்தை செல்வம் இல்லாமல் எப்படி எல்லாம் ஏங்கி தவித்தார்கள் தான் தெரியும். அந்த அம்மனுடைய அனுகிரகத்தால் அழகான ஆண் குழந்தை புறப்படுகிறேன். அந்த குழந்தையை தொட்டு தூக்கி நான் வளர்க்க குழந்தை பிறந்துக்குதான். குழந்தை அந்த குழந்தைய தொட்டு தூக்கி வளர்க்க போறேன். பிறந்து இருக்கிற குழந்தை யாருன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நீ செல்லமா கொஞ்சம் மாட்டீங்க. பிறந்து இருக்கிற குழந்தைல உனக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்து. அந்த குழந்தை உயிரோட இருக்கிற குழந்தை சாக அவனுக்கு என்ன தெரிப்பது? யாரும் குழந்தை அண்ணன் குழந்தை என் கரத்தால் நான் சாகடிக்கணும். அப்புறமேட்டு கொடிய செயலை ஒருபோதும் செய்ய மாட்டான். உடம்பு கருத்துக்காதமா, ஏன்னா
அண்ணன் தேம்பி தேம்பி அழுகுறேன். போடப்பல, எனக்கு யாருக்கு இருக்கிறாங்க ஒண்ணு விட்டா? என்னங்க நீதான் என் தெய்வம், நீதான் என் உலகம். நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன். சொல்றது உங்களுக்கு புரியலையா? ஒரு செடி வளரும் போது கிள்ளி எறினோம். அது வளர்ந்து மரமானா நமக்கு தாபத்து. பிறந்து இருக்கிற குழந்தை யாரு? ஒண்ணு பையன். அவன் வளர வளர நாட்டுல உரிமை கொண்டாடு வருவாங்க, வருவாங்க. அந்த குழந்தை உயிரோடு இருக்கணும். அந்த குழந்தை கதையை முடிச்சுடு. எந்த கதிக்கு போய் சேரணும்? நல்ல இந்த குடும்பத்தை நாசி ஆகிட்டாலாப்பா. ஒரு சின்ன சிறு குழந்தைய பாக்கலான்னு ஆர்வமா போறாரு. அந்த குழந்தைய விட மாட்டேன்டா. போக மாட்டேன். குடும்பத்தை பிரிக்காத போக மாட்டேன். டேய் இந்த மாலதி என்ன நினைச்ச? இந்த மாலதி இப்பதானே பாத்துக்கிற புக 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 ரெட்டு வேற. டேய் போனவ சொம்மவ போயிருக்கிற உசுப்பேத்தி இருக்கிற அந்த குழந்தைய சாகடிச்சிடுவான். இந்த மாலதி பத்தி தெரியாதுடா. டேய் ஏடிஎம்ல எடுத்தா பணம். இனிமே இந்த குடும்பமே போனோம். சூரி கடல் நீரும் உப்புதான், கண்ணீரும் உப்புதான். நான் உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புதான். நான் கோர்ட்ல டவாலி வேலையை செய்யறேன். நானு என்ன வேலை இருக்கு? சரி சரி மன்னர் சாப்பிட்டாரா? மகாராணி சாப்பிட்டாங்களா? குழந்தைக்கு தூங்கிச்சா? நீ செனாத்தியா? நான் ஆடு மாடு போய் பண்றமா? ஏய் மன்னர் மகாராணி நம்மளே நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான குறை வரக்கூடாது. குழந்தை கண்ணு கட்டு வாழ்க்கை செட்டாரா? ஓட்டாங்கன்னா பெருசாத்துல இறங்கிட்டு போறேன். என்ன விஷயம் வச்சீங்க? ஒரு வார்த்தை சொல்லித்தான் நானே வந்துருப்பேன். ஐயா கொரோனா ஊசியில போட்டு ஐயா ரெண்டு ஊசி போட்டுங்க. நீ கொரோனா ஊசி போட்டா போடல. நாட்டு மக்கள் எப்படி போனாலும் அக்கறை இல்லையா? நாட்டு மக்கள் எப்படி 5 மணி கவலையே கிடையாது. நீங்கள் தான் மன்னர். ஆமா என் அண்ணனும் அண்ணியும். மன்னர் மகாராணி நல்லா இருக்கிறாங்களா? மகாராணி மாசம் வந்த குழந்தை வந்துச்சு ஐயா. ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? நீ உலக மகா நடிகை. நம்மளா இப்படி சிறப்பா நடிப்போம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நடிகர் திலக சிவாஜி கணேசன் முன்னாடியே செத்துக்கிறார். குணத்திலே தன்மையை கிளம்புறத்து ஆதரவுறுத்தி அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது செய்தி கண்டிருக்கேன். ஆகினால் அண்ணனுக்கு வழக்கு போவதை அந்த குழந்தை வளர்ந்து வளைவு தரித்து விட்டால் எனக்கு ஆபத்து, ஏன் அரமனை சொத்துக்கு ஆபத்து. அதனால அந்த குழந்தைய கருத்தில் கொடுத்து விடு. கொல்ல போறேன். கொல்ல போறேன். தர முடியாதுயா. அண்ணனுக்கு பிறந்த குழந்தை தானே வேணும். அந்த குழந்தை 7 குடும்பத்துல வந்து பிறந்துங்க. அதனால அந்த குழந்தை மீது அதிக பாசையா. ஐயா இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. நாளைக்கு தினம் குழந்தைய பின்னாடி குடுத்துறாங்க. ஒரு நாள் ஐயா வேணாம் வேணாம் ஐயா ஐயா அண்ணனும் அண்ணியும் தான் நாட்டில் இருக்கக்கூடாது. நாடு கட்டலாம் இந்த பாவி. அண்ணனுக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருந்தா வீட்டு வந்து இந்த நாட்டை கேட்குமே என்பதற்காக குழந்தை பரிசை குடிக்கிறாங்க. நம்மளையே நம்பி வந்தாங்களே மன்னரும் மகாராணியும் அவங்களுக்கு துரோகத்தை செய்துட்டு அந்த குழந்தைய எப்படி எடுத்து போய் கொடுப்போம். குழந்தை கொடுக்க ஒரு நேரத்துல மன்னரும் மகாராணியும் நாம் இருவரையும் ஆரம்பிச்சாங்க. தங்குவதுக்கு இடம் கொடுத்தாங்க, உண்ணுவதற்கு உணவு கொடுத்தாங்க. யாருமே இல்லாத அனாதையா வந்திருக்காங்க. இத பாருங்க, நம்மளே ஈவரக்கம் இல்லாம இப்படி எல்லாம் போட்டு அடிக்கிறான். குழந்தை கொடுத்தா அவன் சொன்ன மாதிரி சாகடிச்சிருவாங்க. பாவங்க. குழந்தை கொடுக்க வேண்டாம். அடுத்தவங்க குடும்பத்துக்கு அடுத்து நம்ம குடும்பம் வாழ்த்த விட நம்ம குடும்பம் கெட்டாலும் பரவாயில்ல, மன்னர் குடும்பம் நல்லா இருக்குதுன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. மறக்கணும்.
மாதம் சுமந்து பெற்றெடுத்த எந்த தாய் இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டா. ஆனா நீ சொல்லிதான் அவனு மறக்கதோ. புரியலங்க. மன்னர் குடும்பமும் இளவரசரும் உயிரோடு இருக்குன்னா இளவரசர் எட்டு போய் குடுக்குது பதிலா நம்ம குழந்தை மாத்தி குடுக்கலாம் மறக்கதோ. நம்ம குழந்தை செத்தாலும் பரவாயில்லை. செத்தாலும் எந்த பாவத்தை செய்தேன் என்று எனக்கு பெருமையை தந்தது அத்தா. நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத பாவி அத்தா. நான் யாரு குடும்பத்தையும் கிடைக்கவில்லையே. நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையே. இந்த பாவி நான் எப்படி மனம் வந்து சாகடிக்க கொடுப்பேன் அத்தா. ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளை எதற்காக பெற்றெடுக்கிறார்கள். நாளை வயதான காலத்தில் அம்மாண்டு விட்டோமானால் நமக்கு கூட முடித்துக் கொள்ள எனக்கு பிள்ளை வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளையை பெற்று இருக்கிறார்கள். அதே போலத்தானே நானும் பெற்றிருக்கிறேன். அத்தா, எப்போது நம்முடைய மகனை சாகடிக்கலான்னு சொல்றீங்களோ இதை கேட்டதோ 10 மாதம் சுமந்து வயிறு 10 எரியுது அத்தா. ஆராரோ ஆரிரரோ. எனக்கு யாரோ ஒரு பிள்ளைக்காக நம்ம பிள்ளையை பலி கொடுக்கணும். அந்த குழந்தை இருந்தா என்ன, அது செத்து போன நமக்கு என்ன மறக்கதோ. இன்னொரு முறை அந்த வார்த்தை சொல்லாதீ. யாரோ ஒரு பிள்ளைக்காக நம்ம பிள்ளையை பலி கொடுக்கணுமா சொல்லாத மறக்கதோ. மன்னர் குடும்பம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை, குழந்தையே இல்லடி. அந்த குடும்பத்துக்காக நம்ம பிள்ளையை பலி கொடுக்கறதுல தவறே இல்லை மறக்கதோ. உலகத்துல பிறந்தோ இறந்தோன்னு இருக்கக்கூடாது. பிறப்பது ஒரு நாள், வாழ்வது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். பிறப்பதும் இறப்பதும் வாழ்க்கையில சகஜமா போயிட்டு மறக்கதோம். ஆனா வாழ்கின்ற காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும். இவர் போல் யார் என்று பெயர் சொல்ல வேண்டும். இறந்தாலும் அவர் பெயர் ஊர் சொல்ல வேண்டும் சொல்வாங்க. மன்னர் குடும்பத்துக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும்னா அது நம்ம பிள்ளைய பலி கொடுத்தா முடியணும். அதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். என் மனசை மாற்ற முடியாது. இளவரசரை காப்பாற்றே தீர்வேன். சூரியனே கண்ணு துளச்சி சூரியனே. ராஜா, என் செல்வமே, நான் இறந்த பிறகு எனக்கு நீ கொல்லி வைப்பேன்னு நினைச்சேனடா ராஜா. இந்த பாழ் தந்தையே உனக்கு அவனா மாறி உரைத்த பிரகாரம் ஒரு நாள் கழித்து மறுநாள் வந்திருக்கிறேன். அந்த பிறந்த குழந்தை கருத்துல ஒப்படைத்து ஐயா, இந்த குழந்தை முகத்தை பாருங்க ஐயா. பச்சில குழந்தைங்க இந்த குழந்தை என்னங்க பாவம் செஞ்சது வேணா ஐயா, விட்டுருங்க ஐயா. குழந்தை நானே வளர்த்துக்கிறேன். யார் நான் யார்? என் நாட்டு மன்னன். நீ அறிவுரை எடுத்துக்கூறி அதை கேட்டால் குழந்தை தரமாட்டேங்க. குழந்தை தரமாட்டேங்க ஐயா. ஐயா ஏன் அண்ணன் மகன் அழகானால் எந்த குழந்தையை கொள்வதற்கு இருந்தாலும் எந்த குழந்தை விட்டு வைத்தால் வருங்காலத்தில் இறக்காது. ஏன் அரமனை சொத்துக்கு ஆகினால இந்த குழந்தையை ஒரே வெட்டி யாதொரு குறைவே நமக்கு மீண்டும் உங்களை தேடிட்டு வந்தாரையா. உங்க உயிருக்கு ஆபத்து நினைக்கிறேன். செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. போயிடுங்க. உங்களுக்கு நான் 100 பாரமாக இருந்தால் சொல்லிவிடப்பா, எங்காவது சென்று விடுவோம். என் உடல் பிறந்த தம்பிதான் என்னை கொல்ல வந்து விட்டார் என்று உழைக்கிறாய். என்னப்பா தம்பி நம்புறீங்களா? உயிரல்லவா அவன். அனாதியா பாருங்களேன்னு காப்பாத்துறேன். என்ன நம்பல உலகம் அது மாதிரி ஐயா. அதுதான் பெரியவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, நல்லவர்கள் காற்றினிலே தீயவர்கள் நாட்டில் நின்று வெளுத்ததெல்லாம் பால் நம்புதான் நடிக்க நினைக்கிறீங்க. உலகத்துல மனிதனா பிறந்தா யாரையாவது ஒருத்தரை நம்பி வாழணும். மேல இருக்கிற பாஸ்தால சொல்றீங்க, நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கிறீங்க. இன்னும் திருவாளர் கல்யாண மேடை சேர்ந்து கோட்டை சந்திரன் அன்புள்ளங்கள் எங்களுடைய நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அவளை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பசிக்காக
கானகம் செல்கிறேன். எங்காவது காய்கறியை பறித்து வந்து உன் பசியை சீக்கிரம் வந்து விடுங்க. குழந்தை பசித்திற்கு புறப்படுங்க. இதோ உயர்ந்த மரத்தில் இருக்கும் காய்கறியை பறித்து சென்று என் குலவதியின் பசியை தீர்த்து விட்டோம். உடைய பசியை தீர்க்கலாம் என்று ஓடி வந்தேன். காய்கறியை பறித்தேன். பறிக்கும் தரத்தே பாம்பாடு தன்னை கடித்து விட்டதே குணவதி. என் கண்கள் எல்லாம் மறைக்கிறது. மார்பை எல்லாம் அடைப்பது போல் தெரிகிறதே குணவதி. காய்கறியை பறித்து வந்து உன்னுடைய பசியை தீர்க்கலாம் என்று காலகப்பட்டேன். சென்று காய்கறியை பறிக்கும் தளத்திலே பாம்பாடு தன்னை கடித்து விட்டது. என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் பாவி உயிர் போவதை பற்றி நான் ஒருபோதும் கலக்கப்படவில்லை. கட்டிய மனைவி விட்டு பெற்றெடுத்த மகனை விட்டு உடன் பிறந்த தம்பியை கடைசி முறையாக என் தம்பியின் முகத்தை பார்க்க முடியாதா என்று மன இயக்கத்தில் என்னங்க உங்களுக்கு ஒன்றுமாகாது. நான் இருக்கிறேன், நம்ம மகன் இருக்காங்க. எல்லாம் மறைக்கிறது குணவதி. ஐயோ பார்வை எல்லாம் அடைப்பது என்னங்க குணவதி குணவதி குணவதி. என் மாசற்ற மாணிக்கமே, ஆணின் பெருபொருளே, பேரழகு பிறப்பிடமே, காதலுக்கு ஒரு எடுத்து காட்டி சிரித்து செடுத்த ஒரு சிங்கார முகத்தை இந்த பாவியிடம் கேட்டாமல் மறைத்து விட்டீர்களா? நான் பூவிடுந்து பொட்டிடுந்து பூசு பத்திரிகை நீங்கள் கட்டிய மாங்கலத்தை நீங்கள் கட்டிய மாங்கலத்தை நான் அழைக்க வேண்டுமா?